நான் உங்க நாகராஜ். ஒரு கருப்புசாமி கோயில்ல அரிவாள்ல ஏணி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஒருத்தரோட உடம்புக்குள்ள சாமி வந்த உடனே அந்த அருவா ஏணி மேல ஏறி ஆடுறாரு. அப்படி ஏறும்போது அங்க வந்திருக்கிறவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை அவருக்கு சாமி உணர்த்துறாரு. ஆட்டுக்கழுத்துல இருந்து ரத்தத்தை உறிஞ்சு கொப்பளிக்கிறாரு. அந்த ரத்தத்தை வச்சு ரத்த சோறு தயாரிச்சு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு பெண்கள் போட்டி போடுறாங்க. அந்த கோயில்ல சாமி ஆடுறவரோட உடம்புக்குள்ள நிறைய சாமிகள் வருது. அந்த அன்னியன் ஸ்டைல் சாமியாடி தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாரு. இப்படி ஒரு அதிபயங்கர நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு தான் நம்ம டீம் டிராவல் ஆகுது. கழுவடி மரத்தில் ஏறினால் துர்சக்திகள் ஓட்டம் பிடிக்கும். இதால உண்மை. அவன் ஏறி மேல உட்காந்து யோகம் பண்றாங்க போயிட்டு. அதுக்கு கழுவடி பூஜைன்னு சொல்லுவாங்க. ரத்த சோறு சாப்பிட்டால் பிரச்சனைகள் தீரும். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உதர சாப்பிட கொடுப்பாங்க. இது அவ்வளோ பலம் புரிஞ்சது. சிட்டியில் ஒரு அன்னியன் ஸ்டைல் சாமியாடி. நான் இன்னைக்கு சென்னை வடபழனி பக்கத்துல இருக்கிற ஆழ்வார் திருநகருக்கு வந்திருக்கேன். இங்கதான் அரிவாள் ஏணியில ஒருத்தர் ஏறி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாருன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. அரிவாள் ஏணி இருக்கிற பகுதிக்கு நான் வந்துட்டேன். இதுதான் அரிவாள் ஏணி. இது மேலதான் சாமி வந்து ஒருத்தர் ஏற போறாரு. பாடியோட மொத்த வெயிட்டையும் தூக்கி ஒருத்தர் இந்த ஏணி மேல ஏறும்போது ஏதாவது விபரீதம் நடந்தா அது உயிருக்கே ஆபத்தாகுமே அப்படிங்கிற பயம் எனக்கு வந்தது. ஆனாலும் ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான அமானுஷ சக்தி இந்த இடத்துல செயல்படுவதால தான் இப்படி செயல்பட முடியுது. அதையெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இப்போ இங்க வந்திருக்கேன். சுத்திலையும் வீடு இருக்கிற குடியிருப்பு பகுதியில அந்த அரிவாள் ஏணி இருந்தது. அது பக்கத்துல சின்னதா ஒரு கோயில் இருந்தது. அதுக்குள்ள அம்மன், கருப்புசாமி இப்படி நிறைய சாமி உருவ சிலைகள் இருந்தது. நான் போயிருந்த டைம் சித்திரை திருவிழா அப்படிங்கறதால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அரிவாள் ஏணிய கழுவடி மரம்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இவரு விஜயகுமார். இவருதான் கழுவடி மரத்துல ஏற போறவரு. இவரு பரம்பரை சாமியாடி. சாமி அருளால மத்தவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றவரு. இவருக்குள்ள நிறைய சாமிகள் வருது. அப்படி சாமி வந்துருச்சுன்னா தன்னிலை மறந்து கழுவடி மரத்துல ஏறுவாரு. இவருடைய உருவத்தை பார்க்கும்போது இவ்வளவு வெயிட்டான உடம்போட எப்படி இதையெல்லாம் செய்ய போறாருன்னு ஒரு பதட்ட உணர்வு வந்தது. ஆனாலும் இவருக்குள்ள சாமி வந்த பிறகு இவர் பண்ணக்கூடிய சேஷ்டைகள் பயங்கரமா இருக்கு. படப்படன்னு கழுவடி மரத்துல ஏறாரு. உச்சி மரத்துல அரிவாள்ல உட்கார்ந்து ஆட்டம் போடுறாரு. சேவல பலி கொடுக்கிறாரு. ஊஞ்சல்ல உட்கார்ந்து வாக்கு சொல்றாரு. ஆட்டு ரத்தத்தை வாங்கி வாங்கி குடிக்கிறாரு. ரத்த சோறு ஊட்டி விடுறாரு. நான் அவரோட பேசினேன். விஜயகுமாரோட உடம்புல 8 சாமிகளோட அருள் வரும்னு சொன்னாங்க. தனக்குள்ள வரக்கூடிய சாமிகளை பத்தி சொன்னாரு விஜயகுமார். இப்போ அவங்க உடல்ல என்னென்ன சாமி வந்தது? மீனாட்சி, கருப்புசாமி, கள்ளழகர், முட்டக்கப்படுத்து பாண்டி முனியாண்டி, மதுரை வீரசாமி, ஐயனார், ஆஞ்சநேயர், கருமாரியம்மன். மொத்தம் 8 சாமி. ஆமா தெய்வங்கள். ஆமா. எனக்கு பகீர்னு இருந்தது. ஒரு சாமி வந்தாலே உடம்பு வலி தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவருக்குள்ள 8 சாமி வருவதை நினைச்சு பார்க்கும்போதே இவர் என்ன பாடு பட போறாரோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு சாமி வரும்போதும் அந்த சாமி மாதிரியே தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறது விஜயகுமாரோட ஸ்பெஷாலிட்டி. நேரம் ஆக ஆக கழுவடி மரத்துல ஏற போற நிகழ்வுக்காகத்தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. கழுவடி மரத்துல ஏறுவதற்கு முன்னாடி பூஜை செஞ்சாரு விஜயகுமார். விஜயகுமார் சாமி இருக்கிற கருவறையில உட்கார்ந்தாரு. அவரோட உடம்பு ஆட ஆரம்பிச்சது. சாமி விஜயகுமாரோட உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டதா எனக்கு சொன்னாங்க. சாமி முழுசா உடம்புக்குள்ள வந்த உடனே கருவறையை விட்டு வெளியே வந்தாரு. ஒரு பாட்டி மாதிரி முதுக வளைச்சு கூன் போட்டு ஆடிக்கிட்டே நடந்து வந்தாரு. இப்போ விஜயகுமாரோட உடம்புக்குள்ள வந்தது மீனாட்சி அம்மன்.
மீனாட்சி அம்மன் எனர்ஜி வரும்போது கூன் விழுந்த மாதிரி ஒரு மாறுதல் விஜயகுமாரோட உடம்புல வருது. கூன் விழுந்த நிலையில இப்படியே கழுவடி மரத்துக்கு போனாரு. அந்த மரத்துல அடியில இருக்கிற பெரிய அரிவாள்ல ஒரு பூசணிக்காயை சொருகி வச்சிருந்தாங்க. சாமி அருள் வந்த நிலையில அந்த பூசணிக்காய் மேல அப்படியே உட்கார்ந்தாரு. பூசணிக்காய் அப்படியே 2 துண்டா கட்டாகி விழுந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது பதட்டமா இருந்தது. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. திரும்பவும் கருவறைக்கு வந்துட்டாரு. இந்த அம்மன் எனர்ஜி உடம்புக்குள்ள இருக்கும்போது கழுவடி மரத்துல ஏறும் பழக்கம் நடைமுறையில இல்ல. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நம்ம அருள்வாக்கு போய் பார்த்துருக்கோம். 3வது கண் நிகழ்ச்சியில் கருப்பசாமி அருள்வாக்கு, சுடலை மாடன் அருள்வாக்கு இதெல்லாம் பார்த்துருக்கோம். மீனாட்சி அம்மனோட அருள்வாக்கு வந்து இப்போ தான் முதல் முறையாக நான் வந்து பார்க்குறேன். மீனாட்சி அம்மனுடைய அருள்வாக்குங்கிறத விட அருள் நிலை தான் சொல்லணும். மீனாட்சி வந்து நம்ம ஆலயத்தில் அவங்க தள்ளாத கிழவியே வருவாங்க. அந்த கழுவடையை சுற்றி பார்த்து ஏதாவது தாந்திரிகம் மாந்திரிகம் நம்ம மகனுக்கு இருக்குதா இல்லையா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய தன்மை தாய் ஆராய்ச்சி பார்த்து அதில் அமர்ந்து அதை பின் ஆலயத்துக்கு வந்து சேருவாங்க. எதனால வந்து அந்த ஒரு வயதான தோற்றத்தில் மீனாட்சி அம்மன் வர்றாங்க? பழைய யுகங்கள் பல வருடங்கள் இருக்கக்கூடிய அந்த தாய் வளைந்த நிலையிலே தள்ளாமையாக இருக்கக்கூடிய நிலையிலே தன் மகனை காக்குறாங்கிறது தான் அர்த்தம். அடுத்து கருப்பசாமி. விஜயகுமாரோட உடம்புல கருப்பசாமி வர ஆரம்பிச்சது. கருப்பு நாளே ஆக்ரோஷமா ஆடுற சாமி. விஜயகுமாரோட உடம்பும் இப்போ ஆக்ரோஷமா ஆட ஆரம்பிச்சது. கருவறையை விட்டு வேகமா ஓடி வந்தாரு. இவ்வளவு பெரிய உருவம் இப்படி ஓடி வந்தது எனக்கு மிரட்சியா இருந்தது. வந்த வேகத்துல ஓடி வந்து கழுவடி மரத்துல இருக்கிற அரிவாள்ல ஒரு சேவலோட கழுத்தை வீசினாரு. கழுத்து துண்டாகி விழுந்தது. அடுத்து அரிவாள்ல ஏற ஆரம்பிச்சாரு. சில படிகள் ஏறின உடனே ஆட்டை பலியிட சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. உடனே ஒரு சிவப்பு துணிய மறைப்பு மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆட்டை வெட்டினாங்க. ஆட்டோட தலைய கழுவடி மரத்துக்கு அடியில ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஓடினாரு. பலியிட்டு முடிச்சதும் அரிவாள்ல உட்கார்ந்து ஆடினாரு. இவ்வளவு பெரிய உருவம் இப்படி அரிவாள்ல உட்கார்ந்திருப்பது, அதுவும் உடல் அசைச்சு ஆடுவது பிரமிப்பாய் இருந்தது. அரிவாள்களுக்கிடையே புகுந்து வெளியே வந்தாரு. கழுவடி மரத்தை விட்டு கீழே இறங்கினாரு. கழுவடி மரத்தை திரும்ப திரும்ப சுத்தி வந்தாரு. திரும்ப கருவறைக்குள்ள ஓடினாரு. இப்படி கழுவடி மரத்துல ஏறும்போது இங்க வந்திருக்கிறவங்க பிரச்சனை தனக்கு உணர்த்தப்படுவதா விஜயகுமார் சொன்னாரு. ஒரு அருவாள் மேல ஏறி அருள்வாக்கு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஏணி படிக்கட்டு மாதிரி அருவாள் வச்சு அது மேல நீங்க ஏறி போய் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அதாவது இது நான் உருவாக்குனது இல்லை. இது முன்னோர் வழிபாடு உருவாக்குனது. சூட்சும சரீரத்திலிருந்து எப்படி இப்போது ஆக்ஞா திறக்குதோ அந்த சூட்சும சரீரமான இறைவன் வந்து அவன் ஏறி மேலே ஏறும்போது அவனோட ஆக்ஞா திறக்குது. இறைவனோட வெளிப்பாடு விஸ்வரூபம் எடுத்து அவனோட பிரவாகமாக அவன் நிலை கொண்டு வந்து அத்தனை மக்களும் ஆசீர்வதிக்கிறான். இதால உண்மை. அவன் ஏறி மேலே உட்காந்து யோகம் பண்ணுறாங்க. போயிட்டு அங்கே யோக தவம் பண்ணும்போது மக்களுக்கு எல்லாம் அருள்வாக்கும் அருள் நிலையும் அவனுக்கு என்னென்ன நீ இங்கேருந்து கேட்குறியோ அங்கேருந்து அவன் கொடுப்பான். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பார்வைப்பட்டாலே போகிறோம். அந்த நிலை தான், அந்த யோக நிலையத்துக்கு தான், தவ நிலைக்கு தான் இந்த அருவாள் மேல ஏறி போறது. அதுக்கு கழுவடி பூஜைன்னு சொல்லுவாங்க. கத்தி கட்டி ஏறும் கழுவடி பூஜை. இவரு தனசேகர், இந்த கோயிலோட நிர்வாகி. இப்படி கழுவடி மரத்துல ஏறக்கூடிய அமானுஷ சக்தி விஜயகுமாருக்குள்ள வருவது அதிசயம்தான் சொல்றாரு. சாமியோட அருள் இவருடைய உடம்புக்குள்ள வந்ததால மட்டும்தான் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை விஜயகுமாரால செய்ய முடியும். மற்ற நேரங்கள்ல இவர் உட்கார்ந்து எந்திரிப்பதுல கூட கஷ்டம் இருக்கும்னு சொன்னாரு தனசேகர். அந்த தெய்வத்தை இப்போ நீங்கள் இந்த கத்தி ஏற்றின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த விழாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவருடைய உடல் வாகுக்கு வந்து இந்த டைமில் மட்டும்தான் அவருக்கு அந்த சக்தியை கிடைக்கும். சாதாரண நேரத்தில் உட்காந்தா எந்திக்கிறது கஷ்டம் அவருக்கு. அப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து இப்போது அந்த தெய்வத்தினுடைய கருணை தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் இங்கே நடக்குது. அடுத்ததா மதுரை வீரன் சாமி விஜயகுமாரோட உடம்புல இறங்க போறாரு. மதுரை வீரனுக்குன்னு தனிப்பட்ட ஆடைகளை உபயோகப்படுத்துறாங்க. முகத்துல மேக்கப் போடுறாங்க. மதுரை வீரனா உருமாறுவதற்கு விஜயகுமார் ரெடி ஆயிட்டு இருந்தாரு. இவங்க சித்ரா.
இவங்களுடைய அப்பா திடீர்னு இறந்து போன பிறகு இவங்களுக்கு எதிர்காலம் பத்தி பயம் வந்திருக்கு. அந்த சூழல்ல தனக்கு வரக்கூடியவர் நல்ல கணவரா வரணும்னு இங்க வந்து சாமி கிட்ட வேண்டியிருக்காங்க. அவங்க நினைச்சபடியே நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் இந்த கோயிலுக்கு ரெகுலரா வராங்க. தன்னுடைய வாழ்க்கைய இங்க இருக்கிற சாமிகள் நல்ல முறையில அமைச்சு கொடுத்திருப்பதா இவங்க நம்புறாங்க. அத பத்தி எனக்கு சொன்னாங்க சித்ரா. ஐயா கிட்ட வந்து நான் ஒரே ஒரு வரம் கேட்டேன். எனக்கு வந்து நல்ல குணம் கொண்ட கணவர் வேணும்னுட்டு ஐயா கிட்ட கேட்ட ஒரே வாக்கு நான் அதுதான். ஐயா நீ கேட்டபடி நான் உனக்கு அமைச்சு தரேன்னு சொன்னார். நல்ல குணம் கொண்ட கணவர் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு இதுக்காக நான் இன்னமும் கடைசி மூச்சுள்ள வரல இந்த ஆலயத்துக்கு நான் வருவேன். இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு கோயில் இங்க வந்ததுக்கு பின்னணியில ஒரு அதிசயமான சம்பவம் இருக்கு. குழந்தை இருக்கு இல்லை, தீய சக்தி இருக்கு இல்லை, பித்து, பைத்தியம், சூரியம், ஏவல் அது எல்லாத்துலேயும் நிவர்த்தி பண்ணுறது நான் என்ன பண்ணேன். இன்றைக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நாள் இல்லை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னை ஆழ்வார் திருநகர்ல இருக்கேன். கழுவடி மரம் அப்படின்னு சொல்லப்படுற அரிவாள் ஏணில ஏறி ஒருத்தர் சாமி ஆடுறாரு. ஆட்டு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து ரத்த சோறு ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. இப்படி பல அமானுஷ்யங்கள் நடக்கும் ஒரு கோயில நடக்கிற நிகழ்வுகளை தான் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜயகுமாரோட தாத்தா வழி பாட்டனார் ஆங்கிலேயர் கிட்ட வேலை பார்த்திருந்திருக்காரு. அவரோட உடம்புல அப்போ சாமி வந்திருக்கு. அந்த சூழல்ல சாமி கிட்டயே அவர் ஒரு சவால் விட்டிருக்காரு. அந்த சவால்ல சாமி தான் ஜெயிச்சிருக்கு. அதை பத்தி எனக்கு சொன்னாரு விஜயகுமார். அப்போ பிரிட்டிஷ்கார கவர்மெண்ட் காலத்தில் எங்கள் தாத்தா முருகேச நாயக்கர்னு சொல்லக்கூடியவர் வந்து நம்ம இருக்காரு. அங்கே கார்டன் மேஸ்திரியாக போயிருக்காரு. அப்போ அவங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சில சமயத்தில் அந்த வழிபாடில் போகக்கூடிய இறைவன் ஆகக்கூடிய முட்டக்கோபுரத்து பாண்டி முனியாண்டி அவர் வழித்தடமாக அது இருந்திருக்கு. இவர் படுக்கிறதும் ஒரு தூக்கி தூரம் போடுறதுமா இருந்திருக்கு. அப்போ இவர் கோவம் வந்துடுச்சு. நீ என்னை தூக்கி போட்டுறது, என்னை இப்படி பண்ணுறது நீ நடக்காது. அப்படி நீ ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் என்னை ஜெயிச்சிடு. நீ ஜெயிச்சனா சாமி, நீ ஜெயிச்சனா என் வம்சம் உனக்கு அடிமை. இல்லை என்னை தூக்கி போட முடியாமல் உனக்கு போயிடுச்சுன்னா நீ எனக்கு அடிமை அப்படின்ற ஒரு சபதத்தை மேற்கொண்டாரு. அதில் எப்பவும் போல இறைவன் தானே ஜெயிப்பாரு. அப்படி தோத்துட்டதால விஜயகுமாரோட பாட்டனார் தன்னோட தலைமுறையே உனக்கு அடிமைன்னு சாமி கிட்ட வாக்கு கொடுத்திருக்காங்க. அதனால தான் விஜயகுமாருக்கு இப்ப வம்சாவழியா சாமி வருது. விஜயகுமாரோட 20 வயசுல இவருக்கு சாமி வந்திருக்கு. இன்னைய வரைக்கும் தொடர்ந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. மதுரை வீரன் ரெடி. சிவப்பு கலர்ல தொப்பி வச்சிருந்தாரு. சிவப்பு கலர்ல வித்தியாசமான ஒரு மேலாடை போட்டிருந்தாரு. கோழியோட கழுத்தை அரிவாள்ல வீசினாரு. கழுவடி மரத்துல ஏறினாரு. மரத்தோட ஒரு பகுதியில் ஏறி அடுத்த பகுதி வழியா வெளியே வந்தாரு. எல்லாரும் உற்சாகமா இருந்தாங்க. கீழே இறங்கி வந்தவரு செமையா ஒரு ஆட்டம் போட்டாரு. இவ்வளவு பெரிய உடம்போட ரிதம் மாறாம இவர் போட்ட ஆட்டத்தை சுத்தி இருக்கிறவங்க பயபக்தியோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா இரும்பு சேர்ல ஒரு ஊஞ்சலை அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. அதுல ஏறி ஆடினாரு. மேள சத்தம், உடுக்கை சத்தம் பயங்கரமா ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாரு. அடுத்து இன்னொரு விதமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போறாரு. இதுவும் மதுரை வீரன் சாமி தான். ஆனா மக்களோட பழகுற சாந்தமான மதுரை வீரன். இப்போ பச்சை கலர்ல தொப்பி வச்சிருந்தாரு. முகத்துல மேக்கப் போட்டிருந்தாரு. உடம்பு முழுக்க பூ மாலைகளை போட்டிருந்தாரு. தோல்ல கிளி பொம்மை வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு அசத்தலான கெட்டப்ல வெளியே வந்தவரு
அவருடைய ஸ்டைல்ல ஒரு ஆட்டம் போட்டாரு. கழுவடி மரத்துல ஏறும்போது ஆடு ஒன்ன பலி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. அவர் உத்தரவு கொடுத்ததும் ஆட்டை வெட்டினாங்க. கழுவடி மரத்துல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வெளியே வந்தாரு. சின்னதா ஒரு ஆட்டம் போட்டுட்டு ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்துகிட்டாரு. ஆக்ரோஷமா இருப்பது, திடீர்னு அமைதியா இருப்பதுன்னு அவரோட உணர்வு நிலைகள் மாறி மாறி வந்தது. அவரை தேடி வந்தவங்களுக்கு பிரிடிக்ஷன் சொன்னாரு. வித்தியாசமான பாஷையில வாக்கு சொன்னாரு. இப்படி பேசுவது பத்தி நான் விஜயகுமார் கிட்ட கேட்டேன். இதுக்கு பேரு லாட பாஷைன்னு சொன்னாரு. இப்படி பேசுவது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும்னு சொன்னாரு. முதல் வரக்கூடிய பகவான் இறைவனாகக்கூடிய மதுரை சாமியோட பாஷைகள் வந்து காசிலே பேசக்கூடிய அந்த லாட பாஷைன்னு சொல்லுவாங்க. அதை அந்த பாஷை யாருக்கு புரியலையோ, புரியாத மக்கள் இந்த சாமி கிடையாது, வரமாட்டேன், சொல்ல மாட்டேன், மாறிடுவாங்க, அவரே மாறிடுவாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க நிலையை. மொத்தம் 3 நிலை தான் மொத்தம். மதுரை சாமி, கருப்பணசாமி, ஐயனார். திரும்ப கருவறைக்குள்ள போயிட்டாரு. இவங்க ஜமுனா 20 வருஷமா இந்த கோயிலுக்கு வராங்க. துர்சக்திகளால பாதிக்கப்பட்டிருந்த இவங்களை காப்பாத்தினது இங்க உள்ள ஐயனார் தான் இவங்க நம்புறாங்க. தன்னோட குடும்பத்தை தீய சக்திகள் கிட்ட இருந்து இன்னைக்கும் காப்பாத்திக்கிட்டு இருப்பது இங்க இருக்கிற சாமிதான்னு ஜமுனா நம்புறாங்க. ஐயனாரப்பன் வந்து கையை பிடிச்சி சுருட்டு மூலமா சில பேர் குழந்தை கொடுக்கறது, சில பேருக்கு குழந்தை இருக்கு இல்லை, தீய சக்தி இருக்கு இல்லை, பித்து, பைத்தியம், பித்து, சூரியம், ஏவல், அது எல்லாத்துலேயும் நிவர்த்தி பண்ணுறது ஐயனாரப்பன். அவருடைய சிறப்பு இன்றைக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நாள் இல்லை. அப்படி ஒரு சிறப்பு அவர்கிட்ட. தீய சக்தியில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து சாமிக்கிட்ட ஐயனாரப்பன் அவர்கிட்ட வாக்கு கேட்டு கை நாடி பிடிச்சி பார்த்து தீய சக்தி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எலுமிச்சை பழத்திலே தான் இது பண்ணி 5 வாரம் தொடர்ந்து வந்து வர சொன்னாங்க. அதில் தான் நிவர்த்தி ஆச்சு. அடுத்த நாள் ரெடியாகும் ரத்த சோறு சாப்பிடுவதற்காக நிறைய பெண்கள் காத்திருந்தாங்க. ரத்த சோறு ரெடி பண்ற நிகழ்வுல நிறைய ஆடுகள் பலி கொடுக்கறாங்க. இப்ப விஜயகுமார் முற்றிலுமா வேற ஒரு கெட்டப்ல மாறி இருந்தாரு. ரத்த சோறு தயாரிப்பதற்கு ஐயனார் சாமி தான் விஜயகுமாரோட உடம்புக்குள்ள வராரு. வெளியே வந்து அவர் கையில ஒரு சவுக்கு கொடுத்தாங்க. மலர் கிரீடம் வச்சு விட்டாங்க. ஐயனார் சாமி உடம்புக்குள்ள முழுவதுமா வந்ததும் ஆட ஆரம்பிச்சாரு. வாயில சுருட்டு பிடிச்சாரு. ஆடுறதும் அமைதி ஆகுறதுமா இருந்தாரு விஜயகுமார். ஒரு கட்டத்துல ஆடு பலி கொடுக்க உத்தரவு கொடுத்தாரு. ஆடு தலைய ஒருத்தர் கைத்தால கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. கால்களை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாரு. அரிவாளால ஓங்கி வெட்டினாரு. தலை துண்டாயிடுச்சு. இப்படியே வரிசையா வெட்டின ஆடுகள்ல இருந்து ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சாரு. அந்த இடமே ரத்த சகதியா மாறி இருந்தது. சிலர் கீழே உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவங்க உடம்புல ஆட்டோட ரத்தத்தை தெளிச்சாரு. இப்படி செய்வத கழிப்பதுன்னு சொல்றாங்க. இப்படி செஞ்சா அவங்க உடம்புல இருக்கிற வியாதிகள் விலகும், பேய் கோளாறு, செய்வினை பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது இங்க வரவங்க நம்பிக்கை. இத குட்டி குடிக்கிறதுன்னு பெயரிட்டும் அழைக்கிறாங்க. அடுத்ததா ஒரு முக்கிய நிகழ்வுக்கு எல்லாரும் ரெடி ஆனாங்க. ரத்த சோறு. இதை சாப்பிட்டா உடல வியாதிகள் விலகும், குறிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க வரவங்க நம்பிக்கையா இருக்கு. அதுக்காக நிறைய பெண்கள் காத்திருந்தாங்க. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உதர சாப்பிட்டு கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளோ பலம் பொருந்தியது. குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒரே வருஷத்தில் குழந்தை இருக்கு. தீய சக்தி அவங்கக்கிட்ட நெருங்க வாய்ப்பே இல்லை.
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னையில ஒரு வித்தியாசமான சாமியாடிய பத்தின நிகழ்வுகளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஜயகுமார் அப்படிங்கிறவருக்குள்ள 8 விதமான சாமி வந்து ஆடுது. ஆட்டு ரத்தத்தை உறிஞ்ச எடுத்து ரத்த சோறு ரெடி பண்ணி கொடுக்கிறாரு. சென்னை ஆழ்வார் திருநகர்ல நடக்கிற இந்த வித்தியாசமான திருவிழா கவர் ஸ்டோரியை தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க மலர்விழி. இவங்களோட குடும்ப பிரச்சனைகளுக்கு இந்த கோயிலுக்கு வந்த பிறகுதான் தீர்வு கிடைச்சிருக்கு. சித்திரை மாசத்துல இங்க தயாரிச்சு கொடுக்கும் ரத்த சோறு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அதை சாப்பிட்டா அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. எனக்கு 2 குழந்தைங்க. குழந்தை இல்லாமல் இருந்தேன். 2 குழந்தைங்களும் நல்லபடியாக பிறந்தது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உதர சாப்பிட கொடுப்பாங்க. இது வந்து அவ்வளோ பலம் புரிஞ்சுது. குழந்தை இல்லைன்றவங்களுக்கு ஒரே வருஷத்தில் குழந்தை இருக்குது. தீய சக்தி அவங்கக்கிட்ட நெருங்க வாய்ப்பே இல்லை. மலர்விழி சொன்ன ரத்த சோறு பிரசாதத்தை ரெடி பண்ணுவதற்கு ஏகப்பட்ட ஆடுகளை பலி கொடுக்கறாங்க. ஒரு ஆட்டை வெட்டினாங்க. ரத்தம் பீறிட்டுச்சு. அந்த ரத்தத்தை விஜயகுமார் உறிஞ்சினாரு. அந்த ரத்தத்தை சாதத்துல அப்படியே கொப்பளிக்கிறாரு. அந்த சாதத்தை பிசைஞ்சுதான் ரத்த சோறு ரெடி பண்றாங்க. ரத்த சோத்தை விஜயகுமார் அங்க இருந்தவங்களுக்கு வாயில கொடுத்தாரு. அதை எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. ரத்த சோறு நிகழ்வு முடிவுக்கு வந்தது. ஐயனார் அங்க இருந்த குதிரை பொம்மையில ஏறி அமர்ந்து ஆடினாரு. பெண்கள் குலவை பாட்டு பாடினாங்க. குதிரையில இருந்தவாறு பிரிடிக்ஷன் சொன்னாரு. நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. நான் இன்னைக்கு பார்த்த நிகழ்வுகள் எனக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுத்திருக்கு. கழுவடி மரமும் அதை சார்ந்த நிகழ்வுகளும் ரத்த சோறு சாப்பிடும் நிகழ்வும் எனக்கு பிரமிப்பான அனுபவமா தான் இருந்தது. அடுத்த ஒரு நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கேமரா உடையும், கண்கள் பாதி, பலரை பாதிப்படைய செய்த சித்தரின் ஜீவசமாதி குகைக்கு 3வது கண் டீமின் த்ரில் விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.